ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஈஸ்டர் நல் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நன்னாளிலே விசேஷமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்திலே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். ஆண்டவர் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு திருவிழம் பற்றிய 2 வார்த்தைகளை மிகச் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 20 வசனத்திலே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. ஆம், உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு நாள் 24 மணி நேரம் நம்மோடு கூட இருப்பார். ஒரு வருடத்தின் 365 அல்லது 366 நாட்களும் நம்மோடு கூட இருப்பார். ஒரு வாரத்தின் 7 நாட்களும் நம்மோடு இருப்பார். ஒரு மணி நேரத்தின் 60 நிமிடங்களும் நம்மோடு இருப்பார். என்றென்றும் அவர் நம்மோடு இருப்பார். இம்மானுவேல் என்ற அவருடைய பெயருக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று மத்தேயு 1:23 வேதம் சொல்கிறது. தனிமை உணர்வு உங்களை வாட்டுகிறதோ, என்னோடு கூட இருக்க யாருமே இல்லையே, நான் தனியே இருக்கிறேனே என்று தவிக்கிறீர்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றென்று உங்களோடு இருப்பார். நீங்கள் டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆப்பிரிக்க கண்டத்திலே பல பகுதிகளிலே சென்று இயேசுவை பற்றி நரமாமிசம் சாப்பிடுவர்களுக்கு அறிவித்தவர். இயேசுவின் அன்பை வர பல பகுதிக்கு சென்று அறிவித்தவர். ஒரு நீர்வீழ்ச்சியை கண்டுபிடித்து விக்டோரியா ஃபால்ஸ் என்றதற்கு விக்டோரியா மகாராணியின் பெயரை இட்டவர். சிங்கங்களோடு நேருக்கு நேராக நின்று போரிட்டவர். அஞ்சா நெஞ்சம் படைத்த தேவ பிள்ளை. அவர் சொல்லுகிறார், வேதத்திலே எத்தனையோ 1000 வாக்குத்தத்தங்கள் காணப்பட்டாலும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை எனக்கு போதுமானது என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். எபிரேயர் 13:5, யோசுவா 1:5 வேதம் வீதமாய் சொல்கிறது. யோசுவா 1:9 சொல்கிறது, திகையாதே கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று. ஏசாயா 41:10 சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆகவே கலங்கி தவிக்காதீர்கள், என்றென்றும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இரண்டாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சொன்ன ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8 வசனம். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எனக்கு பலன் அடைவீர்கள், எனக்கு வல்லமையுள்ள சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை வழிநடத்துவார். அவர் மகிழ்ச்சியின் ஆவியானவர், அவர் சந்தோஷத்தின் ஆவியானவர். ரோமர் 14:17 சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்படுகிற தேவ மனிதன் தேவ அன்பினால் நிரப்பப்படுகிறான். ஏனென்றால் ரோமர் 5:5 விதமாய் சொல்கிறது, மேலும் நமக்கு அருளப்படுகிற பரிசுத்தாவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த உயிர்த்தெழுந்த தினத்திலே, ஈஸ்டர் நல் தினத்திலே நீங்கள் இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவில்லை என்றால், வெறும் ரட்சிப்பு என்ற ஒரு அனுபவத்தை மாத்திரம் பெற்றிருப்பீர்களானால், நீங்கள் காத்திருந்த ஆண்டவரே என்னையும் அபிஷேகம், எனக்கும் பரிசுத்தாவியினால் நிரப்பும் என்று ஜெபித்து ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, உயிர்த்தெழுந்த பின்பு நீ சொல்லிய 2 முக்கிய வாசகங்களை உடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீர். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினிடத்து வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னீர். பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை பரிசுத்தாவினாலே அபிஷேகியும் ராஜா. ஹல்லேலூயா. நிறைவாய் அபிஷேகம், நிறைவாய் அபிஷேகம். உடைய பிள்ளையுடைய தேவையை சந்தியும். வியாதியினால் பலவீனப்பட்ட உடைய பிள்ளைகளுக்கு சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுத்துடலும். சாவுக்கு ஏதுவான உடைய பிள்ளைகளுடைய சரீரங்களை உயிர்ப்பித்தரலும். நன்றி இயேசு சுவாமி. உடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை மீண்டும் துளிர்க்கும்படி செய்தரலும். நன்றி அப்பா. திருமணமின் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியத்தை அருளி செய்தரணும். குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரணும். வேலை என்னும் ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியத்தை அருளி செய்தரணும். பிள்ளைகள் விரும்புகிற இடத்துக்கு விரும்புகிற இடம் மாறுதல் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்படி கிருபை செய்தரணும். ப்ரொமோஷனுக்கு விரும்புகிற பிள்ளைகளுக்கு ப்ரொமோஷனை கொடுத்த ஆசீர்வதியும். பிள்ளைகள் விரும்புகிற இடம் மாறுதலை கொடுத்துடணும். பிள்ளைகள் தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு தொழிலிலே செழிப்பை கட்டளையிட்டுறணும். உத்தியோகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உத்தியோகத்திலே உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்கும்படி கிருபை செய்தரணும். விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்கு விவசாயத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும்படி கிருபை செய்தரணும். பிள்ளைகளுடைய நிலபுலன்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும். பிள்ளைகள் கைட்டு செய்கிற சகல பிரயாசங்களை ஆசீர்வதியும் வாய்க்கப்படணும். பிள்ளைகள் சிறு தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டுறலும். நன்றி இயேசு சுவாமி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய அன்பான ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். God bless you.